அடுத்து தனுசு ம். ராசி. தனுசு ராசிக்கு இந்த ஜூலை 27ல வர்ற சனி வக்ரம். சனி வக்ரம் ஆகுறாரு. ம். அதுல 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் தனுசுக்கு என்னவா இருக்கு? அதாவது தனுசு ராசிக்கு வந்து 2, 3 கூடிய சனி பகவான் ம். அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் இடத்துல இருக்காரு. ம். அவங்களுக்கு என்ன 2வது பாசிட்டிவான விஷயம்? 2வது விஷயம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு வந்து 6ஆம் வீட்டை வந்து சனியோட பார்வை படுது. ம். அப்ப இது வரைக்கும் பாருங்களேன். 3வது பாசிட்டிவான விஷயம் என்ன? 3வது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ம். இவங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது 10ஆம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு. ம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், இவங்களும் வந்து ரொம்ப கொடை வள்ளல் குணம் கொண்டவங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படிதாங்க இந்த ஜூலை 27ல் சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் மகராராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா? வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்றா கேட்டோம் நம்ம. அதனால ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம் தான். ஒன்றா பேசுகிறோம், ஒன்றா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து. முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அதை எப்படி சரி பண்ணி சரியான முறைக்காக பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமாகிறார். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த ஜூலை 27 வர்ற சனி வக்ரம் ஆகிறாரு. அதுல 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் தனுசுக்கு என்னவா இருக்கு? அதாவது தனுசு ராசிக்கு வந்து 2, 3 கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 4ஆம் இடத்துல வந்து சுபகரகம் தான் நல்லது கொடுக்கும். இது ஒரு நெகட்டிவான பாபகரகம் தான். அவரு சனி இருக்கிறப்ப பாருங்க நிறைய வந்து உடல் அளவுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லா விஷயத்தையுமே மந்தப்படுத்துற குணம் வந்து சனிக்கு இருக்கு. இருந்தாலும் பாருங்களேன், சனி பகவானுக்கு வந்து இன்னொரு சிறப்பு தன்மை இருக்குது. அவர் தான் வந்து அமர்ந்த வீட்டை கெடுக்க மாட்டார். இப்போ 4ஆம் வீட்டில் வந்து சனி இருக்காரே, இப்போ வந்து வக்கரமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய தனுசு ராசிக்கு மனசுக்கு ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்கு பாருங்க, இந்த சனி பகவான் 4ஆம் வீட்டில இருந்து தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே நேரத்தில் வந்து 6ஆம் வீட்டை வந்து பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை பார்த்துட்டு தனுசு ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசிக்கு தனுசு ராசியவும் பார்க்குறாரு. அப்போ 1, 6, 10 இந்த காம்பினத்தை சனியோட பார்வை படுறதுனால ஃபஸ்ட்டு வந்து தான் மேலே முதல் நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன இருக்குன்னா, தான் மேலே என்ன தவறு இருக்குது, அப்போ நம்மளுடைய செயல்பாடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றியே முதல்ல பாருங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து. அப்போ நம்ம வந்து எங்கே தப்பு பண்ணுறோம், யார்கிட்ட எதை பேசுகிறோம், என்ன விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அப்போ தன்னை பற்றிய ஒரு சுய விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடும் இந்த வக்கரச்சனி காலங்களில். அது வந்து ஒரு மனிதருக்கு வந்தாலே போதும், வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடியது தான் இருக்கும். அதனால தன்னை பற்றிய விஷயங்களை இவங்களே அறிஞ்சு அந்த மிஸ்டேக்கை சரிபடக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்கரச்சனி காலங்களில் இருக்குது. அவங்களுக்கு என்ன 2வது பாசிட்டிவான விஷயம்? 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு வந்து 6ஆம் வீட்டை வந்து சனியோட பார்வைப்படுது. அப்போ இது வரைக்கும் பாருங்களேன், ஏதாவது ஒரு எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த எதிரிகளுடைய தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சனியோடைய பார்வைப்படுது. அப்போ இவங்களை தேடி வந்து வம்பு இவங்க சும்மா இருந்தாலும் பாருங்க, தனுசு ராசிகள் தேடி வந்து வம்பு வழக்க பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வாடகை வீட்டை சுவாண்டா இருப்பாங்க, இல்லை வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பாருங்க தேவையில்லாத வம்பு இவங்களை பற்றிய வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனுசு ராசி அதிபதியே பாருங்க தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இருக்கிறதுனால இவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மற்றவங்கள வந்து ஒரு கவனத்தை கொண்டு வரும். பாரு எப்படி இருக்கான்னு பாருங்க, என்ன பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் திருந்த மாட்டாங்க, கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கன்னா குருபவனுடைய பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுடைய அந்த நடைகளை வந்து மற்றவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த சனி வக்கர காலத்தில் அந்த வரக்கூடிய அந்த வதந்திகள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். நீ யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்தோடு இருக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்தே பாருங்க எதிரிகள் முதல்ல பயப்படும் காலமாகத்தான் சனி வக்கர காலங்களை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. 3வது பாசிட்டிவான விஷயம்? 3வது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது 10ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. அப்போ சனி பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா, முன்னோர் வழியில் வரக்கூடிய சாபங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சனியோடைய பார்வை படுறதுனால அந்த சாபங்களுடைய தன்மைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு படுறதுனால இவங்க நிறைய வந்து தீர்த்த யாத்திரைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கெல்லாம் போனால் நம்ம பாவம் தொலைஞ்சிருமா, நிறைய பேருக்கு அந்த யோசனைகள் போடும்.
ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு படுது. ஆமா. தனுசு ராசிக்காரங்க வேற. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எப்படியா நம்ம ஃபர்ஸ்ட் மந்தத்துலேருந்து ரிலீஃப் ஆகணும். அப்போ நம்ம செஞ்ச பாவமான்னு தெரியல, முன்னோர் செஞ்ச பாவமான்னு தெரியல, இதுக்கு முதல்ல ஒரு விடுதலை கொடுத்துடணும். அப்போ அதுக்கு உண்டான தீர்வை தேடி இவங்க அதிகமாக வந்து பாருங்க தீர்த்த யாத்திரைக்கு போவாங்க. அது இது வரைக்கும் தடைபற்ற அந்த யாத்திரை கூட பாருங்க சனி பகவானுடைய பார்வை படுற சனி வக்கர காலத்தில் இவர் வந்து நல்லா மனப்பூர்வமாக திருப்தியாக போய் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து சனி வக்கர காலத்தில் இருக்குது இவங்களுக்கு. அவங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், இவங்களும் வந்து ரொம்ப கொடை வள்ளல் குணம் கொண்டவங்க தான். அதுவும் போக இப்போ பாருங்க காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் போய் தனுசு ராசி அதிபதி குரு அங்கே போய் இருக்கார். அதுவும் போக ஒரு நீர் ராசியில் இருக்கார். நீர் ராசியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிட்டார் தன்னுடைய ராசி அதிபதியவும். அப்போ நிறைய மனசுக்குள்ள வந்து இப்போ தன்னம்பிக்கை தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளால இப்படி இது செய்விக்க முடியுமா, முடியாதோ, இப்படி போச்சு, எல்லாமே போச்சு, ஏதாவது இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு நேரமாவது சாப்பாடு வாங்கி தரணும். அதுவும் போக பாருங்க அறுசுவை உணவுகள். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி தான் தனுசு ராசி. ஃபுல் சாப்பாடு மீல்ஸ். ஆமா, அறுசுவை உணவுகள் வந்து வாங்கி கொடுத்தா அவங்க மனசு வந்து திருப்தியா இருக்கும். அப்ப அது வந்து யாருன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் தான் வாங்கி தரணும். வாங்கி கொடுத்தாங்கன்னா இவருடைய கர்மா வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த வக்கர சனி காலங்கள்ல. நன்றிம்மா, ரொம்ப அருமையான பதிவு. தனுசு ராசியா நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள், இந்த பதிவை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான ஒரு பதிவு, அருமையான ஒரு விஷயம் வீடியோவில் அழகாக சொல்லியிருக்காங்க. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.